Greetings everyone. நம்ம டெய்லி prelims point of view ஒரு 5 questions பார்க்கறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பாப்போம். First question, which party is the top earner among state parties in 2022-23 அப்படினு கேட்டிருக்காங்க. So state partiesல ஓகேங்களா மாநில கட்சிகள்னு சொல்றாங்க. The state partiesல யாரு top earning party அப்படினு பார்த்தோம்னா பாரதிய ராஷ்டிரிய சமிதி இவங்க தான் ஓகேவா. So ambassador கார் தான் இவங்களோட இந்த சிம்பிளா கூட இருக்கும் ஓகேவா. பாரதிய ராஷ்டிரிய சமிதி நமக்கு தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு கட்சி சந்திரசேகர் அவங்களோட கட்சி தான் ஓகேவா. So இவங்க தான் regional parties-லே top most earning party அப்படினா BRS first, Trinamool Congress second, DMK வந்து thirdல இருக்காங்க ஓகேவா. So top 4 இவங்க தான் அந்த top 4 ஓகேவா. அடுத்தது 2024 Women's Asia Cup is being held in which country அப்படினு கேட்டிருக்காங்க. So 2024 Women's Asia Cup எங்க நடக்குது அப்படினா நமக்கு ஸ்ரீலங்கால தான் நடக்குது ஓகேங்களா. So games ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, ஸ்ரீலங்கால தான் நடந்துட்டு இருக்கு ஓகேவா. host country அவங்க தான். அடுத்தது who is appointed as the ambassador of India to America? ambassador of India to America-வா யார் வந்திருக்காங்க அப்படினா வினய் குவாத்ரா அப்படிங்கற இவரை தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சரியா. வினய் குவாத்ரா. Next, which country was the first to impose a carbon tax on livestock அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கால்நடைகள் அப்படின்னு சொல்லுவோம் livestock அப்படின்னா. ஸோ அதன் மேலே ஒரு கார்பன் டேக்ஸ் யார் போட்டிருக்காங்க அப்படின்னா டென்மார்க் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கார்பன் டேக்ஸ் அப்படிங்கிறது 2030ல நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும், என்ஃபோர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ கார்பன் டேக்ஸ் ஆன் லைஃப் ஸ்டாக்னா டென்மார்க் ஓகேவா. லாஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு ஹெப்பாடைட்டிஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெப்பாடைட்டிஸ் டே எப்போ அப்படின்னா ஜூலை 28 தான் நம்ம ஹெப்பாடைட்டிஸ் டேவா அப்சர்வ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.